இன்றைக்கி குக்கரில் ஈஸியாக ஒரு பிரசாதம் பண்ண போகிறேங்க. புளி சாதத்தை தான் குக்கரில் பண்ண போகிறேன். 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து வானலில் எண்ணெய் ஊற்றாமல் பொரியரிசியாக வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே தேவையான புளியையும் ஊற வச்சிடறோம். புளி சாதத்துக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போதுமானது. 2 சின்ன டம்ளர் ரைஸ்க்கு. பச்சரிசி பொரிஞ்சு நல்லா பொரியரிசி பதத்துக்கு இது மாதிரி வரணும். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விடுற மாதிரி தாராளமாக தண்ணி விட்டு தண்ணியை கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை தான் குக்கரில் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு வறுத்த அரிசியும் வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான புளியோதரை ரெடி. புளி சாதம் ரொம்ப குழைய சாப்பிட பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணியும் 1 விசிலும் வச்சுக்கலாம். இந்த புளியோதரை 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், நம்ம பிரசாதமாகவும் செய்யலாம். டக்குன்னு நினைக்கிற நேரத்தில் செஞ்சிடலாங்க. அரிசியை முன்னாடி வறுத்து வச்சிட்டோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.